வணக்கம். செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு தமிழின் துன்பம் என்றதுல ஒரு சொல்லு பார்க்கலாம் இருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும், அந்த டேட்டு என்று சொல்லி அந்த உடம்பில போடுற அந்த என்ன சொல்ல படங்கள், அந்த கீறுவினவிலும் அந்த பச்சை குத்துற. அப்ப அந்த பச்சை குத்துற அந்த டேட்டு என்ற அந்த ஆங்கில சொல்லு எப்படி தமிழ்ல இருந்து வந்ததுன்னு பார்ப்போம். உண்மையா தமிழ்ல இருந்துதான் அந்த ஆங்கிலத்துக்கு அந்த டேட்டு என்ற சொல்லு வந்திருக்கு. இப்போ முதல்ல அந்த தைத்தல், இப்போ தைத்தல் என்று சொல்லி இருக்குது. தைக்கிறதுன்னு சொன்னால் குத்துறன்னு சொல்லுவோம். என்ன முள்ளு தைச்சிட்டது, முள்ளு குத்திட்டுதுன்னு சொல்லுவோம். அந்த சொல்லு ஒன்று தைத்தல் என்ற சொல்லில இருந்து அந்த குத்து என்ற சொல்லு வருது. அப்ப இந்த தை என்று சொன்னா அந்த குத்து என்று சொன்ன, அப்ப அந்த குத்து என்றதுல இருந்து அந்த குத்தி முடிய இப்ப நாங்கள் அது அந்த இடம் சிதைந்திருக்கும், இல்லாட்டால் நாங்கள் அது சுரண்டுவோம். என்ன சிதைந்திருக்கிறது, சிதைத்தல், சுரண்டுதல் என்றது என்ற சொல்லு இந்த குத்து என்றதுக்கு வருகிறது. அப்ப அதை தைத்தல் என்றது என்ற சொல்லுக்கு நாங்கள் இந்த குத்துறது, குத்தி முடியாது சுரண்டுறது, இல்லாட்டா சிதைஞ்சிருக்கிறது, இல்லாட்டால் எங்களுக்கு நாங்கள் அதை சாதுவா அந்த இதண்டி பார்ப்போம். என்ன அந்த அந்த இடத்தை தொட்டால் எங்களுக்கு அந்த சொறிகிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிற அந்த சொல்லு இருக்கு. அதுல இருந்துதான் இந்த சொல்லு வருது. அந்த தைத்தல் என்று சொன்னால் அதுக்கு தைத்தல், அதுக்கு இன்னொரு விளக்கத்தை நாங்கள் சொல்ல குத்துறது, முள்ளு தைச்சிட்டுதுன்னு சொன்னா உண்மையாக முள்ளு குத்திட்டு. அப்ப அந்த விளக்கத்தை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த தைத்தல், இந்த தைக்க குத்தைக்குள்ள அந்த அந்த இடம் துருவுதல், துருதுரண்டு இருக்குமே அப்படி செய்ய. அப்ப இந்த துருவுதல் தைத்தல் என்றதின் அந்த தையும் அப்படி தைச்சு முடிய அந்த இடத்துல தைச்சுன்னு சொன்னா குத்துறோம், குத்தி முடிய துருவுதுரோண்டு இருக்கும். அந்த துருவில வார தூவும் தையும் தூவும் தை பிளஸ் தூ, அது திருப்பி தா, அந்த தை தாவா மாறுது. தா பிளஸ் தூ ஒன்று வருது. இந்த தா தான் ட என்று சொல்லி வருகிறது. இந்த தூ டூ என்று வருது. அப்ப அது ரெண்டும் சேர்த்து தான் டட்டு என்று சொல்லி வருகிறது. அப்ப உங்களுக்கு தெரியுது, இந்த டட்டு என்று சொல்லி ஆங்கிலத்தில் வார அந்த சொல்லு தைத்தல் என்று சின்ன அந்த முதல் சொல்லு தை, அங்கால தைச்ச முடிய குத்தி முடிய துருதுரு இருக்கும். அது துருவுதல். அவருக்கு அது இந்த இடம் சிவந்து போயிருக்கும், என்ன சின்ன சிவந்து அப்படி இருக்கும். அப்ப அந்த தையில இருந்து வாரது தை பிளஸ் தூ, அதுக்கப்புறம் இந்த தை தாவா மாறுது. அந்த தாவும் தூவும் சேர்ந்துதான் டா, டீஏ டாண்டும் அந்த தாவுக்கு, அப்புறம் டூவுக்கு டி டபுள் ஓ டூ, அப்ப டா டூ என்று அந்த ரெண்டும் தான் சேர்ந்து டூ என்று சொல்லி அந்த ஆங்கில சொல்லு வருகிறது. அப்ப அந்த ஆங்கில சொல்லு இந்த தைத்தல் துருவுதல் என்ற தமிழ் சொல்லில் இருந்தால் இது வருதுன்றதை பார்க்கக்கூடியதா இருக்குது. இன்னொரு சொல்ல பார்ப்போம், ஆ என்று அந்த எழுத்தை பார்ப்போம். சொல்லில ஒரு எழுத்துக்குள்ள கருத்தை பொருள் என்னன்னு பார்ப்போம். அப்ப ஆ என்று சொன்னால் உண்மையில அது தொடக்கம் என்றதையும் குறிக்குது. மற்றது ஆ என்று சொல்றது தொடக்கத்தை குறிக்கிறது சொல்லாக இருக்குது. அப்ப இந்த ஆ என்றதை தொடக்கத்தை குறிக்கிறேன்னு சொன்னா, இன்னொன்று எல் என்று சொன்னால் அது கடவுளை குறிக்கிறது. அப்ப அதுல இருந்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஆபெல் என்று சொல்லி இருக்குது. ஆதாம வழிந்த அந்த முதல் பிள்ளைகள், முதல் மகனுக்கு பேர் ஆபேல். ஆபேல் என்று சொன்னால் தொடக்கத்திலிருந்து இருக்கிற என்ற அந்த பொருளை தான் அது வருகிறது. அப்ப இந்த ஆ என்று சொன்னால் தொடக்கம் என்றதான் குறிக்கிறது. எல் என்று சொல்ற கடவுள், அதால அந்த ஆபேல் தொடக்கத்திலிருந்து இருக்கிற கடவுள் என்ற அந்த பேரோடு தான் இது வருது. இன்னொன்று ஆ கால்நடைகளை குறிக்கிறது. கால்நடைகள், பசு, காளை, அதுகளை எல்லாம் இந்த ஆ என்று சொல்லுவோம். ஆ கால்நடைகளை குறிக்கிற சொல்லாகும் ஆ என்று சொல்லு பாவி. ஆ லோங்கானது கால்நடைகளை குறிக்கிறதையும் குறிக்கிற பொருளையும் தருகிறது. இன்னொன்று ஆ பெண்ணை குறிக்கிறது. பெண்ணை ஆ என்ற சொல்லால நாங்கள் அதுக்கு அந்த பொருளும் இருக்காது, அதாலையும் குறிப்பிடலாம். அதாவது ஆ உடையப்பன் என்று சொல்லிக்குள்ள அது பெண்ணை குறிக்கிறது. அந்த ஆ என்றது பெண்ணை குறிக்கிறதால ஆ உமையவளையும் ஆ என்று சொல்லுவோம். அதாலதான் ஆ உடையப்பன் என்று சொல்லிக்கல, சிவனை சொல்லிக்கல ஆ உடையப்பன் என்று சொன்னா உமையை சொந்தமா வச்சிருக்கிறவர்,
உமைக்கு உரிமையானவர் என்றதால் தான் அவரை ஆ உடையப்பன் என்று சொல்லுவோம். ஆ என்று சொன்னால் உமையவளை குறிக்கிறோம். அப்போ ஆ என்று சொன்னால் நாங்கள் இப்போ உமையவள் என்று சொன்னோம். அப்போ உமையின்ற கணவனை ஆ உடையப்பன், அவர் உமைக்கு சொந்தமானவர் ஆ உடையப்பன் என்று சொன்னால் உமையின்ற கணவரை குறிக்கிறது, சிவனை குறிக்கிறது என்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த சிவனத்தை நாங்கள் சொல்லுவோம் என்ன அம்மையப்பர் என்று சொல்லுவோம். என்ன இப்போ அம்மையப்பர் என்று சொல்கிறோம் அந்த சிவனுக்கு அந்த ஆவுடையப்பன் என்று ஏன் வந்தேன்னு சொன்னால் அவர் உமையின்ற கணவர் என்றதாக தான் வந்து சொல்லுவார். அப்போ நாங்கள் இன்றைக்கு 2 சொல்லு பார்த்தோம். ஒன்று அந்த டட்டு என்ற ஆங்கில சொல்லு எப்படி தமிழில் இருந்து வந்ததுண்டு, மற்ற ஆ என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய பொருள் இருக்குது. நாங்கள் இதில் 2-3 பொருளை பார்த்தோம். திரும்பி இன்னொரு தமிழின் தொன்மத்தில் அடுத்த முறை வேறு சொல்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.